இங்கே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. நேர்மையாக இருக்க முடியலை. நேர்மையாக இருந்தால் நேர்மையாக இருக்கிறதுக்கு என்ன பரிசு தெரியுமா? நேர்மையாக இருக்கிற ஆளை பொழைக்க தெரியாது. என்ன சொல்கிறேன் இல்லை, என்ன இவர் நாட்டை திருத்த வந்துட்டார், இவர் பெரிய இவர் சொல்லி நம்ம பேசுகிறாங்க. எவன் பேசினாலும் பேசட்டும், நம்ம முன்வைத்த காலை பின்வைக்க கூடாது. எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இழுக்கு. யதார்த்தத்தை சொல்லும் போது கோபம் வரும், உண்மையை சொன்னால் கோபம் வரும். புள்ள பறக்க முடியல, தாய் கஷ்டப்படுறான்னா கிழிக்கணும் வைத்தியங்கிறான் மருத்துவர். கிழிச்சா வலிக்கும்னு தெரியும், கிழிக்கலன்னா உயிருக்கு ஆபத்து. அப்போ ஏதோ ஒன்று செஞ்சு தானே பிள்ளைய எடுக்கணும். அப்போ நல்லது வைத்தியம் தீரணும், நோய் தீரணும்னா மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும். மருந்து கசக்கத்தான் செய்யும், உண்மையும் கசக்கம். அப்படின்னா அந்த உலகத்தில் ஆண்டவனுடைய படைப்பு நேர்மையாக இருந்தால் பிழைக்க தெரியாதவன் அயோக்கியத்தனை அம்புட்டும் பண்ணுறேன், அவனை பூரா புத்திசாலின்னு கொண்டாடுறேன். எங்கே போய் சொல்ல என்ன செய்கிறது? ஒன்றும் உருப்படியாக இல்லை. 25-30 வருஷத்துக்கு முன்னால் எல்லார் வீட்லேயும் விதை நெல் பற்ற கட்டி வச்சுருந்தோம். விதை நெல் நம்ம விளைய வச்சு அந்த நெல்லை காய வச்சு அதை பத்திரமா வச்சுருந்து அதைத்தான் விதைச்சோம், அதைத்தான் நடவு நட்டோம், அதைத்தான் அறுத்தோம், அதைத்தான் பயன்படுத்தினோம். இன்றைக்கி விதை நெல் யாருக்கிட்ட இருக்குது? வேற ஒருத்தன்ட்டு இருக்குது. சரி, அவன்கிட்ட இருந்து வாங்குற விதை நெல்லை ஒரு வருஷம் விளைய வச்சு மறு வருஷம் விதைக்க வச்சோம்னா விளையுதா? முளைக்காது. என்ன பண்ணிவிட்டேன்? எங்கே சுற்றி எனக்கிட்ட தாண்டா கையேந்திரம்னு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இந்த உலகத்துக்கே சோறு போட்டாங்க ஆத்தாளுங்க அப்பன்னு வேளாண்மை குடிமக்கள் சாகிறேன். அதை தடுத்து நிறுத்த நாட்டில் ஒரு வழி இல்லை. உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குது. நீங்கள் உழுகிற நிலத்துக்கு வரிவாயுதா இருக்குது, விதை நெல்லுக்கு விலை இருக்குது, போடுற உரத்துக்கு விலை இருக்குது, களைக்கொல்லிக்கு விலை இருக்குது, உழுக விலை இருக்குது, கதிரை அறுக்க விலை இருக்குது, எல்லாத்துக்கும் விலை இருக்குது. என் விவசாயி பாடுபட்டு கொண்டு போகிற நெல்லுக்கோ காய்கறிக்கோ விலை இல்லை. வந்தவன் சொல்கிறேன், உன் நெல்லுக்கு விலை இவ்வளோதான் கொடுத்துட்டு போனான்றேன். என்ன தீர்மானம் சொல்லிடுறேன். இதெல்லாம் அவருக்கு ஒரு விருப்பம் இருக்குது. மரியாதைக்குரிய இது உங்கள் ஊர் வலைதளத்தினுடைய உரிமையாளர் தம்பி பிரபாகரன் அவர்கள் 501 வழங்கியிருக்கிறார்கள். மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். மரம் வளர்க்கணும் தம்பி, அதில் நிறைய சிக்கல் இருக்குது. இதை சொல்லி முடிச்சிட்றேன். அப்படி வேளாண் குடிமக்கள் விளைய வைக்கிற நெல்லுக்கு விலை இல்லை. வாங்கிட்டு போகிறேன், அதை அவிச்சு ஊற வச்சு அரிசி ஆக்கி அவன் கொண்டாந்து விலை வச்சு விற்கிறான், வாங்கி தின்னுட்டு ஜாகிறேன். எவ்வளோ காலத்துக்குயா? எவ்வளோ காலத்துக்கு? உற்பத்தி பண்ணுற நம்ம விலை சொல்ல முடியலை. ஏன்? நமக்குள்ளே ஒற்றுமை இல்லாதது. நம்ம என்ன நினச்சிதான் தெரியுமில்ல, இவன் தான் நல்ல ஆளுன்னு நினச்சோம். யோக்கியனா இருக்கிறேன், அவரை வச்சுருவான். அவர் தான் நல்லவர் நினைச்சான். ஆத்தாடி இவனுக்கு அவன் தேவையில்ல உழைக்கிற மாதிரி திரும்ப உங்களை நினைக்கிறான். அடுத்து உங்களை கொண்டாந்து வைக்கிறான். ஆத்தாடி இவன் சரியில்லை, முதல்ல மாதிரியே மருந்தம் சரியில்லை, திருப்பி அவன்கிட்ட கொடுக்குறான். 2 பேர்கிட்டையும் மாற்றி கொடுக்குறான். நடுவில் ஒருத்தர் இருக்கிறத மறந்துட்டோம் பாருங்க. அதான் இவனையும் அவனையுமே நினைச்சா ரெண்டும் களவாணி பிள்ளைகளா இருக்காங்கன்னு தெரியுது. இடையில ஒருத்தர் இருக்காருங்கிறத மறந்தான். நம்ம நடுத்தருவில் தெரியுறோம். இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியாது.